வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ஸ்மார்ட் போர்டு கொஞ்சம் கரண்ட்டு அதுக்கு போகலை, வேலை செய்யலை. அதனால் நம்ம இன்னைக்கு இந்த போர்டில் பார்க்கலாம், பிளாக் போர்டில். இப்போ நம்ம அன்டில் தென் வச்சு சென்டென்ஸை எப்படி பேசலாம் அப்படிங்கிறத டே டு டே லைஃப்பில் அன்டில் தென் நிறைய இடங்கள்ல பயன்படும். ஆனா இந்த வார்த்தைக்கு தான் இதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பாருங்களேன், அது வரைக்கும் அப்படின்னா இங்கிலீஷ்ல அன்டில் தென் அப்படின்னு சொல்லணும். இப்ப பாருங்களேன், இப்ப நம்ம இப்ப அம்மா வந்து வெளியில எங்கேயாவது மார்க்கெட்டுக்கோ இல்லை வெளியில எங்கேயோ போவாங்க. அப்ப நம்ம குழந்தைங்கள அது வரைக்கும் நீ விளையாண்டுட்டு, நான் வெளில போயிட்டு வர வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏன்னா அது வரைக்கும் நீ படிச்சுக்கிட்டு, நான் அது வரைக்கும் நீ டிவி பாரு, இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? இப்ப அது வரைக்கும் நீ விளையாடு அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி சொல்லலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா வேர்பு சொல்ல போறோம். அது வரைக்கும் நீ விளையாடு அப்படின்னு இனிமே தானே சொல்ல போறோம். அப்ப ஃபியூச்சர் டென்ஸ் வச்சு சொல்லலாம். யூ வில் பிளே அதானே சொல்லுவோம், நீ விளையாடு அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, இது சப்ஜெக்ட், வேர்பு. சப்ஜெக்ட் யாரு? யூ. யூக்கு அடுத்தது வில். யூ வில். ஓகேவா? யூ வில் என்ன பண்ண சொல்றோம்? நம்ம விளையாட சொல்றோம். இவங்க தான் வேர்பு. யூ வில் பிளே எப்ப? அது வரைக்கும். அது வரைக்கும்னா என்ன சேர்க்கணும்? அன்டில் தென். அது வரைக்கும் நீ விளையாடு அப்படிங்கிறத நம்ம இப்படிதான் சொல்லணும். யூ வில் பிளே அன்டில் தென். ஓகே, காட் இட்? அப்ப இதனோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா வில் வரலாம், ஷுட்டு கூட சொல்லலாம். நீ விளையாடக்கூடாது, இல்லை நீ விளையாட வேண்டும், படிக்க வேண்டும், அது வரைக்கும் நீ படிக்கணும் அப்படிலாம் சொல்லும்போது ஷுட்டு வரும். ஓகேவா? நம்ம பேசுற கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து தான் வில் போட்டுக்கணுமா இல்லை ஷுட்டு போடணுமாங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். ஷுட்டு, கேன்ட்டு என்ன வேணாலும் வரலாம். சப்ஜெக்ட் வில்லு, அப்படி இல்லைன்னா ஷுட்டு. நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் ஷுட்டின்ட்டு. ஓகே, அதுக்கப்புறமா வேர்ப் ஒன்று, லாஸ்டாக தான் அன்டில் தென். ஓகேவா? அன்டில் தென் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். டில் தென் அப்படின்னாலும் அது வரைக்கும் தான். டில் தென் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டாலும் தப்பு கிடையாது, ரைட்டு தான். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் டென்ஸ் போலாமா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அது வரைக்கும் படி அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல யாரையாவது மென்ஷன் பண்ணி இருக்கிறோமா? சப்ஜெக்ட் இருக்காங்களா? பாருங்க, நீ படின்னு சொல்லிருக்கோமா, இல்லை அவளை படின்னு சொல்லியிருக்கிறோமா? யாரையுமே நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. பொதுவா சொல்றோம் அது வரைக்கும் படி அப்படின்னு சொல்றோம். அதாவது சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணாம கூட நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம பிள்ளைங்களை பார்த்து அது வரைக்கும் நீ படிச்சுட்டு இரு சரியா, அப்படி கூட நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த நீங்கிற வார்த்தைய இந்த இடத்துல மறைமுகமா வந்திருக்கு. அது வரைக்கும் படின்னு சொன்னாலும் நம்ம யாரை தான் சொல்லுவோம்? நம்ம ஆப்போசிட்ல உள்ளவங்கள தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த இடத்துல அது வரைக்கும் படி அப்படிங்கிறதுல சப்ஜெக்ட் இல்லைங்கிறதுனால நம்ம சப்ஜெக்ட் போட வேண்டாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து ஒரு ஆர்டரா சொல்றோம். ஓகேவா? ஆர்டரா சொல்லும் போது ஸ்டடி. ஓகே, ஸ்டடி எது வரைக்கும்? அன்டில் தென். அது வரைக்கும் நீ படி அப்படிங்கிறத ஸ்டடி அன்டில் தென் இப்படிதான் சொல்லணும். ஓகே, இந்த இடத்துல வில் போட வேண்டாம், ஏன்னா அங்க சப்ஜெக்டே கிடையாது, வேண்டாம், வில் தேவையில்லை. ஸ்டடி அன்டில் தென், அது வரைக்கும் நீ படி அப்படின்னு அர்த்தம். இப்ப இதையே நீ அது வரைக்கும் சாப்பிடு அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஈட் அன்டில் தென். ஈட் அன்டில் தென் அப்படின்னா அது வரைக்கும் நீ சாப்பிடு. பிளே அன்டில் தென், அது வரைக்கும் நீ விளையாடு. ஓகே, இப்ப நீங்க பாருங்களேன், இப்ப வந்து அது வரைக்கும் டிவி பாரு, அது வரைக்கும் டிவி பாரு. அப்ப எப்படி சொல்லலாம்? வாட்ச் டிவி, வாட்ச் டிவி, டிவி பாரு, வாட்ச் டிவி. எது வரைக்கும்? அன்டில் தென். அன்டில் தென், அது வரைக்கும் டிவி பாரு அப்படிங்கிறத நம்ம இப்படிதான் சொல்லணும். ஓகே, இப்ப நீ அப்புறம் எப்படி சொல்லலாம்? அது வரைக்கும் நீ விளையாடு, இல்ல அது வரைக்கும் தூங்கு. பாருங்க,
ஸ்லீப். ஸ்லீப் வெல், அது வரைக்கும் நீ நல்லா தூங்கு. அது வரைக்கும் நல்லா தூங்கு அப்படின்னா ஸ்லீப் வெல், நல்லா தூங்கு. எது வரைக்கும்? அன்டில் தென். ஓகே, ஒரு விஷயம் அது வரைக்கும் படி, அது வரைக்கும் தூங்கு, அது வரைக்கும் விளையாடு, இப்படி நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அப்ப அன்டில் தென் வச்சு நம்ம இப்படிதான் பேசணும். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட். இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கிறேன், அது வரைக்கும் நான் இங்கேயே இருப்பேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப அம்மா வெளில போவாங்க, சரி நீ போயிட்டு வாமா, நான் அது வரைக்கும் நான் வீட்லயே இருக்கேன், அதுக்கப்புறமா வேணா நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அது வரைக்கும் நான் இங்கேயே இருப்பேன் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், இல்ல சப்ஜெக்ட் இருக்கு அதனால நம்ம சப்ஜெக்ட் ஆட் பண்றோம். சப்ஜெக்ட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நீங்க வந்து டைரக்டா வேர்பை கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஐ இருப்பேன், இனிமே தானே இருக்க போறோம். வில், ஐ வில், இருக்கிறதுக்கு இரு, பி, ஐ வில் பி, நான் இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் பினா நான் இருப்பேன். ஹீ வில் பி அப்படின்னா அவன் இருப்பான், இல்ல அவர் இருப்பாரு. ஷீ வில் பி அவ இருப்பா. தே வில் பி அவர்கள் இருப்பார்கள். ஓகேவா? சப்ஜெக்ட் மாத்திக்க வேண்டியதான். ஐ வில் பி எங்க இருப்பேன்? இங்க. ஐ வில் பி ஹியர். ஐ வில் பி ஹியர்னா என்ன அர்த்தம்? நான் இங்க இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். எப்ப வரைக்கும்? அது வரைக்கும். அது வரைக்கும் நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிறத ஐ வில் பி ஹியர் அன்டில் தென். ஓகே, ஐ வில் பி ஹியர் அன்டில் தென்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் நான் இங்க இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப இதையே கொஸ்டினா கேட்க போறோம். அது வரைக்கும் நீங்க இருக்கிறியா, இல்ல அது வரைக்கும் நீங்க இருப்பியா அப்படின்னு கேட்கறோம்னு வச்சுங்களேன். அது வரைக்கும் நீ இங்க இருப்பியான்னு கொஸ்டினா கேட்க போறோம். அப்ப பாருங்க, இந்த இடத்துல ஐ வந்து என்னவா மாறிடும்? யூ. நீ தானே கொஸ்டின் கேட்க போறோம். கொஸ்டின் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வேர்டை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். அது வரைக்கும் நீ இங்க இருப்பியா அப்படின்னு கொஸ்டின் கேட்க போறோம். வில், வில்லுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் போட்டுக்கலாம், யூ. என்ன, நீ இருப்பியான்னு தானே கேட்கிறோம், அதனால வில் யூ. அதுக்கப்புறம் பி. வில் யூ பி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இருப்பியா அப்படின்னு தான் அர்த்தம். எங்க இருப்பியா? ஹியர். வில் யூ பி ஹியர், வில் யூ பி ஹியர். எது வரைக்கும்? அன்டில் தென். அன்டில் தென், அது வரைக்கும் நீ இங்க இருப்பியா அப்படிங்கறத பாருங்க. இது ஸ்டேட்மெண்ட். கொஸ்டினா கேட்கும்போது முதல்ல கொஸ்டின் வேர்டு, அதுக்கப்புறமா சப்ஜெக்ட். ஓகே, வில் யூ பி ஹியர் அன்டில் தென். வில் யூ பி ஹியர் அன்டில் தென், அது வரைக்கும் நீங்க இங்க இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும். ஓகே, நெக்ஸ்ட். இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். இதுல பாசிட்டிவ் சென்டென்ஸா சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? அது வரைக்கும் நாங்க இருப்பேன் அப்படிங்கிறத ஐ வில் பி ஹியர் அன்டில் தென்னு சொல்லணும். இப்ப இங்க பாருங்க, அது வரைக்கும் நான் இருக்க மாட்டேன், அது வரைக்கும் நானு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப இது நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லைங்களா? இப்ப பாருங்க, அதே மாதிரியே சப்ஜெக்ட் யாரு? ஐ. வில் கூட நாட் சேர்க்கிறோம், வில் நாட். இவங்களதான் நம்ம won't சொல்லணும். won't, I won't. அதுக்கப்புறம் be, I won't be here. I won't be here. என்னால இங்க இருக்க முடியாது, இல்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல நீங்க can't கூட சேர்த்துக்கலாம். I can't be here, என்னால இங்க இருக்க முடியாது, தாராளமா சொல்லிக்கலாம். ஓகே, அப்ப I won't be here until then. ஓகே, இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். புரிஞ்சுதுங்களா? இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி ஹியர் until then, அது வரைக்கும் நான் இங்க இருப்பேன். அடுத்தது பாத்தீங்கன்னா அது வரைக்கும் நாங்க இருக்க மாட்டேன் அப்படின்னா I won't be here until then. I can't be here until then, என்னால இருக்க முடியாது அப்படின்னா can't, இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா won't be ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அது வரைக்கும் அவ வெளியவே போகக்கூடாது, அது வரைக்கும் அவ வெளியிலேயே போகக்கூடாதுன்னு சொல்றோம். பாருங்க, சப்ஜெக்ட் யாரு? அவள்.
ஷி. போகக்கூடாது அப்படின்னா ஷுட்டு. ஓகேவா, ஷுட்டு கூட நாட்டு சேர்த்துக்கிறோம், ஷுட்டின்ட். போக வேண்டும் அப்படின்னா ஷுட்டு, போகக்கூடாது அப்படின்னா ஷுட்டு கூட நாட்டை ஆட் பண்ணிக்கிறோம். ஷி ஷுட்டின்ட். ஷுட்டு பிளஸ் நாட்டு ஷுட்டின்ட். ஷி ஷுட்டின்ட். எங்க போகக்கூடாது? வெளியே. கோ அவுட். ஓகே, ஷி ஷுடின்ட் கோ அவுட். எப்ப? அது வரைக்கும், until then. அது வரைக்கும் அவன் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப பாருங்க, சப்ஜெக்ட், சப்ஜெக்டுக்கு அடுத்தது ஆக்சிலரி ஹெல்பிங் வேர்ப், அதுக்கப்புறமா தான் மெயின் வேர்ப். ஓகே, ஷி ஷுடின்ட் கோ அவுட், அவுட் சைடு, சைடு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கோ அவுட் சைடு until then. அது வரைக்கும் அவ வெளியில போகவே கூடாதுன்னு சொல்றோம். இப்ப இதே கொஸ்டினா கேட்கணும்னா, அது வரைக்கும் வெளில போகவே கூடாதா, அது வரைக்கும் அவன் வெளியே போகவே கூடாதா அப்படின்னு கொஸ்டினா கேட்கும்போது இவங்க முன்னாடி வந்துருவாங்க, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, ஷுடின்ட், ஷுடின்ட்டுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் போட்டுக்கோங்க. ஷுடின்ட் ஷி கோ அவுட் until then. அது வரைக்கும் அவ வெளில போகவே கூடாதா அப்படின்னு கேட்கும். ஓகே, நீங்க ஸ்டேட்மெண்டா சொல்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து ஹெல்பிங் வேர்ப், அதுக்கப்புறமா மெயின் வேர்ப். இதே நீங்க கொஸ்டினா கேட்கும்போது ஹெல்பிங் வேர்ப் ஃபர்ஸ்ட், அதாவது கொஸ்டின் வேர்டு இல்லைன்னா ஹெல்பிங் வேர்ப் அவங்க ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க, அப்புறமா சப்ஜெக்ட், அப்புறமா வேர்ப். ஓகே, நெக்ஸ்ட். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, அது வரைக்கும் நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்க போறோம். அது வரைக்கும் நீ என்ன செய்வ? இது கொஸ்டின். இப்போ கொஸ்டினா கேட்கும்போது வில் தானே ஃபர்ஸ்ட் வரணும். இப்போ பாருங்க, வில் யாரு? நீ தானே அடுத்து சப்ஜெக்ட போடணும். வில் யூ. அடுத்தது வேர்ப் என்ன? செய்யல், அதுக்கு டு. வில் யூ டு, வில் யூ டு. எது வரைக்கும்? அது வரைக்கும், until then. பாருங்க, will you do until then அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் நீ என்ன செய்வ அப்படின்னு அர்த்தம். will you do until then. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? என்ன வேணாலும் சொல்லலாம். அது வரைக்கும் நான் படிப்பேன், இல்ல அது வரைக்கும் நான் தூங்குவேன், இல்ல அது வரைக்கும் நான் சமைப்பேன். ஓகே, இப்படி என்ன வேணாலும் நம்ம விருப்பம் சொல்லிக்கலாம். இப்ப பாருங்க, அது வரைக்கும் நான் சமைப்பேன் அப்படின்னு சொல்ல போறோம். இது ஸ்டேட்மெண்டா இருக்குது, கொஸ்டின் கிடையாது. அது வரைக்கும் நான் சமைப்பேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்ல சொல்றோம். இப்போ ஸ்டேட்மெண்டா சொல்லும் போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் வரும். நான் சமைப்பேன், ஐக்கு அடுத்தது வில், ஹெல்பிங் வேர்ப், ஐ வில். அடுத்து மெயின் வேர்ப் என்ன? சமைக்கிறது, குக், ஐ வில் குக். ஐ வில் குக்னா என்ன அர்த்தம்? நான் சமைப்பேன். எது வரைக்கும்? அது வரைக்கும், until then. அது வரைக்கும் நான் சமைப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த இடத்துல அது வரைக்கும் அவ சமைப்பா அப்படின்னா ஷீ, சப்ஜெக்டை மட்டும் மாத்திக்கோங்க. ஷீ வில் குக் until then. அது வரைக்கும் அவ சமைப்பா. ஓகே, இது கொஸ்டின், இது ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அது வரைக்கும் என்னால் எங்கேயும் போக முடியாது. அது வரைக்கும் என்னால எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்றோம். யாரு சப்ஜெக்ட்? நான் தான். என்னால எங்கேயுமே போக முடியாது, அப்ப ஐ. ஓகேவா, போக முடியாது. இப்போ முடியும் முடியாது அப்படின்னா நம்ம என்ன சேர்ப்போம்? முடியும்னா கேன் சேர்ப்போம், முடியாதுன்னா கேன் கூட நாட்டு சேர்த்துப்போம், அப்படிதானே? இப்போ இது நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு, அதனால cannot. ஐ cannot. ஓகே, ஐ cannot. என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஐ cannot go, போக முடியாது. எங்க? எங்கேயுமே. எங்கேயுமேங்கிறதுக்கு எனிவேர் சொல்லுங்க. எங்கேயுமே அப்படிங்கிறதுக்கு எனிவேர். ஐ cannot go anywhere. என்னால எங்கேயுமே போக முடியாது. எது வரைக்கும்? until then. அது வரைக்கும். I can't go anywhere until then. அது வரைக்கும் என்னால எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே,
இப்ப இதையே கொஸ்டினா கேட்க போறோம். அது வரைக்கும் உன்னால எங்கேயுமே போக முடியாதா அப்படின்னு கொஸ்டினா கேட்கும் போது பாருங்க, இவங்கள ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருங்க. கேனாட் இந்த இடத்துல யூவா மாறிக்கும், ஏன்னா அவங்கள தானே கேட்குறோம். உன்னால எங்கேயுமே போக முடியாதா அப்படின்னு கேட்குறோம். ஓகே, கேனாட் யூ இது மட்டும்தாங்க மாறும். இவங்க முன்னாடி வந்துருவாங்க, இவங்க பின்னாடி போயிடுவாங்க. மற்றவங்க எல்லாமே அப்படியே தான் வருவாங்க. லாஸ்டா புட் கொஸ்டின் மார்க். ஓகே, கேனாட் யூ கோ எனிவேர் அன்டில் தென். அது வரைக்கும் உன்னால எங்கேயுமே போக முடியாதா அப்படின்னு கேட்கும். ஓகே, இது கொஸ்டின், இது ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, இந்த அன்டில் தென்னை நம்ம லெட்டு கூடயும் பயன்படுத்திக்கலாம். பாருங்க, அது வரைக்கும் என்னை விளையாட விடு. லெட்டுங்கிறது பர்மிஷன் கேட்கறது கூட நம்ம லெட்டு வரும். ஓகேவா, லெட் மீ, அலோ மீ அப்படிங்கிற மீனிங் தான். ஓகேவா, அப்ப என்னை விளையாட விடு, என்னை படிக்க விடு, என்னை தூங்க விடு, என்னை சாப்பிட விடு, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்ப அந்த இடத்துல லெட்டு சேர்த்துக்கணும். ஓகே, பாருங்க, லெட், லெட்டுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் யாரு, என்ன. லெட் மீ, லெட் மீ அப்படின்னா என்ன விடு. எதுக்கு விடணும், விளையாட விடணும். லெட் மீ பிளே, லெட் மீ பிளே என்ன விளையாட விடு. எது வரைக்கும், அது வரைக்கும், அன்டில் தென். ஓகே, லெட் மீ பிளே அன்டில் தென், அது வரைக்கும் என்ன விளையாட விடு. இதே இப்போ பாருங்களேன், அது வரைக்கும் நான் தூங்க விடு. லெட் மீ ஸ்லீப், லெட் மீ ஸ்லீப் அன்டில் தென், அது வரைக்கும் என்ன தூங்க விடு. அது வரைக்கும் என்ன படிக்க விடு. அது எப்படி சொல்லலாம், லெட் மீ ஸ்டடி, லெட் மீ ஸ்டடி அன்டில் தென். ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா. அப்ப அன்டில் தென் அப்படின்னா அது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.